பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். கவர்பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்துக் கொண்டே ஆப்பசைத்த குரங்கினைப் போல் அழுகுதடி நெஞ்சம். காலத்தின் வஞ்சனையால் கரம் பிடிக்க முடியாவுன் நினைவுகள் என் உள்ளூர நனையுதடி மஞ்சம். தூமொழி மடமான் உன் துள்ளல் மொழி கேட்க தூங்காத இரவுகளில் சிந்த என்னை கெஞ்சும். தீங்கரும்பின் கட்டியைப் போல் திருவுடலை கொண்டவளே, என் உள்வலியைச் சொல்ல இங்கே சொற்களுக்கும் பஞ்சம். உப்பில்லா பண்டமாய் உவப்பில்லா உயர்கவியாய் முழுகாத திருக்குளமாய் முணுமுணுக்காத பழம்பாட்டாய் மெல்லாத வெற்றிலையாய் வேகாத வெஞ்சனமாய் வெறுத்தொதுக்கும் தெருநாயாய் அழுக்குற்று கந்தலாகி அடுப்பு கரியேறி தெருப்பட்ட பிடிதுணியாய் நொந்து மனம் புழுங்குதடி. 1000 பேர் அமர்ந்திருக்கும் அழகான சபைதனிலே ஆடையற்று நிற்பது போல் அழுது மனம் புலம்புதடி. பச்சி எரியுதடி பஞ்சனையும் கருகுதடி. நினைவில் துடிக்குதடி நிழலுமெனை பழிக்குதடி. உள்ளம் வெடிக்குதடி ஊர்பார்த்து சிரிக்குதடி. காதலினை உணர்ந்தவர்க்கே என் கவலையெல்லாம் தெரியுமடி. உள்ளம் வெடிக்குதடி ஊர்பார்த்து சிரிக்குதடி. காதலினை உணர்ந்தவர்க்கே என் கவலையெல்லாம் தெரியுமடி. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 114. நாணுத்துறவுரைத்தல். குறள் எண் 1140. யாம் கண்ணின் காண நகுப அறிவில்லார் யாம்பட்ட தாம்படா ஆறு. பொருள். காதல் நோயால் வாடும் என்னை பார்த்து ஊரார் சிரிக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு காதல் அனுபவம் இல்லை என்பதுதான்.